ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ்ல தான் இருக்கோம். போத்தீஸ் டி நகர் பிரான்ச்ல. ஸோ ஆடி மந்த் வந்து ஆஃபர்ஸ் இல்லாமலாம் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து அதே மாரி இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுவரைக்கும் சனா பாண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து போத்தீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் செக்ஷன்லயே வந்து நமக்கு சாரீஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல. ஓப்பனிங்லயே வந்து நமக்கு என்ன பார்த்தாங்கன்னா, Instagramல இருக்க ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாமே வந்து இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னது Instagram சாரீஸா? அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன்ல வந்து நாங்க போயிட்டோம். ஸோ Instagramம பொறுத்தவரைக்கும் நமக்கு நெறைய சாரி பொட்டிக்ஸ்லாம் இருக்கும். நம்ம நெறைய சாரீஸ்லாம் பார்த்து இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கேலாம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம்ல. அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து போத்தீஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக ஒரு தனி செக்ஷனே வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ எல்லா ட்ரெண்டிங் சாரீஸுமே வந்து அவைலபிள் இருக்கு. அதாவது சொல்லணும்னா, நமக்கு ஜோதிகா மேம் சாரி, அம்பானி மேம் சாரிலேருந்து எல்லா சாரியுமே அங்க வந்து வச்சிருக்காங்க. அது போக இப்போ அந்த மிரர் சாரி கூட நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல காட்டுனேன்ல, அதுவுமே இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு. எந்த சாரி வாங்குனாலுமே சரி, அதுக்கு வந்து குறைஞ்சது நமக்கு 10% ஆச்சு டிஸ்கவுண்ட் போட்டுர்றாங்க. நான் பார்த்த வரைக்குமே சொல்றேன். இது போக 2 பீஸ் காம்போஸ், 3 பீஸ் காம்போஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமா வந்து போட்டுருக்காங்க. ஸோ நம்ம இந்த காம்போஸ்லாம் தேடி பார்க்கறதுக்கே வந்து நமக்கு 1 நாள் கூட ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவ்ளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சும்மா எக்கச்சக்கமா குவிச்சு வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலா என்னோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே வரப்போது. ஸோ அவங்களுக்காக தான் நாங்க ட்ரெஸ் வாங்கலான்னு போனோம். இந்த கிரவுண்ட் செக்ஷன பார்த்தோனே நானு கண்டிப்பா சாரி வாங்கியே தீரணும்னு சொல்லி ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு வந்துட்டோம். பார்த்தா ஏகப்பட்ட சாரீஸ் வச்சிருக்காங்க. 500, 600 ரூபீஸ் இருக்க சாரீஸ் கூட நமக்கு 10% 15%லாம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்குறாங்க. ஆடி ஆஃபர்ன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஆடி மந்த்லயே வந்து தேவையான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லா பிரைஸுமே வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஸ்ரீலீலா சாரி மாதிரி. ஆனா, இதுல வந்து நமக்கு வேற கலர் காம்பினேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. போத்தீஸ் பொறுத்தவரைக்கும் வாழையடி வாழையா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நெறைய பேர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நானே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையிலேருந்து இப்போ வரைக்குமே என்ன ஷாப்பிங் கூப்பிட்டா நான் ஃபர்ஸ்ட்டு போறது கடை வந்து போத்தீஸா தான் இருக்கும். டி நகர பொறுத்தவரைக்கும். போத்தீஸும் பிடிக்கும். போத்தீஸ் பொட்டிக் வந்து பிடிக்கும். போத்தீஸ் பொட்டிக் எனக்கு தெரிஞ்சு இப்ப தான் ஓப்பன் பண்ணாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது. பட் போத்தீஸ் வந்து நான் குழந்தையா இருக்கிறதுலேருந்தே இருக்கு. இந்த மாசம் வேற ஆடி மாசம், வரலட்சுமி நோன்பு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபங்ஷன்ஸ் வேற வரும். இது போக நமக்கு வர அக்டோபர் மந்த் வேற நெறைய ஆயுத பூஜை அதெல்லாம் வரும். ஸோ நம்ம யாருக்காவது கிஃப்டிங் பண்றதுக்குலாம் கொஞ்சம் மினிமல் ரேஞ்சஸ்ல சாரி வாங்கணும், கொஞ்சம் குவாலிட்டியா வாங்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த மாரி ஆடி ஆஃபர்லாம் போடும்போது நம்ம டக்குன்னு வாங்கி வச்சுட்டோம்னா, நமக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஏன்னா 1 ஆர் 2 மந்த்ஸ்ல ஒண்ணும் சாரி கெட்டு போக போறது கிடையாது. ஸோ ப்ரீ பிளான்டா இருங்க. நான் நெறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி மந்த்தே வந்து என்னோட பர்த்டேக்கு, தீபாவளிக்குலாம் கூட முடிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா, நமக்கு அக்டோபர் மந்த் பொறுத்தவரைக்கும் எல்லா கடையிலுமே வந்து பிரைஸ் ஹெவியா இருக்கும். இதோட பிரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப பெரிய பெரிய பிராண்டட்ல கூட நமக்கு 1 வாங்குனா 1 ஃப்ரீன்ற மாரி எல்லாமே வரும். நான் போத்தீஸ் மட்டும் சொல்லல. மோஸ்ட்டா நெறைய கடையில வந்து ஆடி மந்த் ஆஃபர் போடுவாங்க. ஈவன் பெரிய பெரிய பிராண்ட் எல்லாமே கூட போடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த மாரி ஆடி மந்த்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா, அக்டோபர் டைம்ல அந்த செலவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா தீபாவளி, அப்புறம் என்னோட பொறந்த நாளும் அப்பதான் வரும். என் ஹஸ்பண்டோட பொறந்த நாளும் அப்பதான் வரும். ஸோ அதனால எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாசம் வந்து மொய் வைக்க முடியாதுல்ல. அதனால முன்னாடியே கொஞ்சம் வாங்கியும் வச்சுட்டேன்னா, அந்த டைம்ல வந்து நம்ம அந்த பர்டன் கொஞ்சம் கம்மியாயிடும். நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் நான் போன வருஷம் கூட ஆடி மந்த் போத்தீஸ்ல வந்து கலெக்ஷன்ஸ்லாம் என்ன மாரி இருக்குன்னு சொல்லி காமிச்சிருந்தோம். பட் இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷத்த விட நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்க மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நெறைய யூனிக் சாரீஸ். அதாவது இப்போ போத்தீஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டையும் புடிச்சுட்டாங்கப்பா! அப்டின்ற மாரி ஒரு ஃபீல். Instagram, YouTubeல இருக்க எல்லா ட்ரெண்டிங் சாரீஸுமே வந்து இங்க கம்மி பிரைஸ்ல இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏன்னா, இப்போ Instagramலாம் இருக்கட்டும், இப்போ ஒரு சாரி வந்து ₹1000 போட்டிருக்காங்கன்னா, நான் அதே சாரி வந்து பார்த்தீங்கன்னா, போத்தீஸ்ல ₹800க்கு பார்த்தேன். எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங் தான். என்னடா இது ஸ்மால் பொட்டிக்கு, பெரிய பொட்டிக்கு இந்த மாரி இங்க ஒரு பக்கம் காம்படிஷன் போயிட்டுருந்தா, போத்தீஸ் வந்து ஒரு தனி செக்டார்ல போயிட்டுருக்காங்களே! எப்படி இவ்ளோ கம்மியா தர முடியும்ன்ற மாரி ஒரு ஃபீல்லாம் எனக்கும் வந்துச்சு. நான் சொல்றது எல்லா சாரீஸ்க்கும் நான் சொல்லல. ஒரு சில சாரீஸ் வந்து போத்தீஸ்ல நான் ரொம்பவே கம்மியா பார்த்தேன். ஆன்லைன் சாரீஸ் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது. நெறைய பேர் வந்து Instagramலலாம் வந்து சின்ன சின்ன கடைக்கெல்லாம் போயிட்டு கூட, இது வந்து கடையா? இல்ல கடலான்லாம் சொல்றத நம்மளே பார்த்துருப்போம். ஆனா ரியலா சொல்லணும்னா, நமக்கு சாரி கடல் வந்து போத்தீஸ்லாம் நம்ம சொல்லலாம். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரே அவ்ளோ பெருசு இருக்கு. அது ஃபுல்லா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இங்க இல்லாத வெரைட்டீஸே இருக்காதுன்ற மாரி நமக்கு ஒரு ஃபீல் வேற வரும். இது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயுமே வந்து சாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில்க் சாரீஸ் இந்த மாரி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. அதுலயுமே நமக்கு நெறைய ஆடி ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது.
எனிவேஸ் நான் வந்து சில்க் சாரி எனிவே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ, அதனால நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கே எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. எந்த பக்கம் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி இங்கேயுமே நமக்கு டிஸ்ப்ளே போர்டு வந்து வச்சிருப்பாங்க. அது போக இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஆடி ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. அதாவது 10-20% அந்த மாரி இருக்கிறதும் வச்சிருப்பாங்க போர்ட்லயே. இன்னும் சில இடத்துல வந்து 2 பீஸ் காம்போஸ் எல்லாமே வந்து போர்ட்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, நம்ம வந்து ரொம்ப தேடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம போர்ட பார்த்துட்டு ட்வைன் அங்க போய் வந்து நின்றுடலாம். இந்த சாரி வந்து Instagramம பொறுத்தவரைக்கும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும். இந்த பீச் பக்கம் ரீல்ஸ் எடுக்கிறவங்கலாம் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த சாரி தான் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. நான் நெனச்சேன் ஒரு 900, 1000 அந்த மாரி ரேஞ்சஸ்ல இருக்குன்ட்டு. 600, 650 இந்த மாரி ரேஞ்சஸ்ல இருக்கு. இதுல வேற ஆடி ஆஃபர் வேற போச்சுன்னா, அது 600 ரேஞ்ச்ல கூட இருக்கலாம். ஸோ எவ்ளோ கம்மியா இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க நீங்களே. நான் இப்போ மென்ஷன் பண்ற டிஸ்ப்ளேல இருக்க எல்லா பிரைஸுமே வந்து சாரில இருக்க ஆக்சுவல் பிரைஸு. இதுல எல்லா சாரிக்குமே வந்து உங்களுக்கு ஆடி ஆஃபர் வந்திருக்கும். ஸோ, அந்த டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்க பிரைஸ விட கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஒவ்வொரு சாரிக்கும் வந்து கம்மி பண்ணி அப்பலாம் போட்டுட்டு இருந்தா எனக்கு வந்து டைம் ஆகும்னு சொல்லி, ஆக்சுவல் எம்ஆர்பி என்னவோ அத வந்து நான் உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளேல வந்து வச்சிருக்கேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10% 15% 20%லாம் சொல்லி கம்மியாகும். ஒவ்வொரு சாரிக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான பிரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும். இந்த சாரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்டர்லாம் நல்லா பெருசாவும் இருந்தது, அட்ராக்டிவாவும் இருந்தது. அது போக முந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் மாரியே நல்லா கிராண்டா இருந்துச்சு பல்லு எல்லாம். நடுவுல என் பொண்ணு வேற கொஞ்சம் "ஹூ இஸ் தட் டிஸ்டர்பன்ஸ்" மாரி அந்த அம்மாக்கு என்ன சாரீலாம் புடிச்சிருக்கோ, அதெல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டு, "நீ கண்டிப்பா வீடியோல காட்டியே ஆகணுமான்னு" சொல்லி பிரஷர் பண்ணிட்டாங்க. ஓகே. அந்த வயசுல அந்த அம்மா கொஞ்சம் அவ்ளோ ஆர்வமா பண்ணும்போது, நம்ம ஒண்ணும் காமிக்கலன்னு குறைஞ்சு போயிட மாட்டோமேன்னு சொல்லி, நான் இன் பிட்வீன் அவங்க குடுக்குற சாரீஸுமே வந்து காட்டிட்டு இருந்தேன். ஆனா உண்மைய சொல்லணும்னா, என்ன விட என் பொண்ணுக்கு நெறைய டேஸ்ட் இருக்குன்னே சொல்லுவேன். ஏன்னா, அவங்க கொண்டு வர சாரீஸ் எல்லாமே ஒண்ணும் அழகழகா இருக்கு. கலர்லாம் பார்த்தாலே நமக்கு எடுக்கணும் போல இருக்குல்ல. ஸோ அந்த மாரி கலெக்ஷன்ஸ் வந்து மேடம் தேடி தேடி கொண்டு வராங்க, அந்த அம்மாவோட ஹைட்டுக்கு. இதோ பாருங்க, "நீ காட்டுமா வீடியோலன்னு" சொன்னா வெட்கப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. ஆனா சாரி மட்டும் கொண்டு வந்து என்கிட்ட குடுக்குறாங்க. "நீங்களே காட்டுங்க மம்மி" அப்படின்ட்டு. அந்த அம்மாக்கு பயம் வேற. சாரி வந்து பிச்சுருவாங்களோ, கலச்சிருவாங்களோன்ட்டு. அதனாலேயே வந்து என்கிட்ட வந்து குடுத்துட்டு, "நீங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்கம்மான்னு" சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஓணம் வேற வரப்போது. ஸோ ஓணம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க சாரீஸ்ல. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 500லேருந்தே இருக்கு. இது போக நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வேற வரும். நான் மேபி உங்களுக்கு 1 ஆர் 2 பீசஸ் தான் காமிக்கலாம் ஓணம் கலெக்ஷன்ஸ் வந்து. ஆனா ஓணம்க்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வெரைட்டீஸ்லுமே வந்து வச்சிருக்காங்க சாரீஸ். நீங்க நார்மலா பூனம் சாரீஸ்ல வாங்குனாலும் சரி, இல்ல காட்டன்ல வாங்குனாலும் சரி, இல்ல லெனின் காட்டனா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாரி கொஞ்சம் பட்டு டைப்பான சாரீஸ் இருந்தாலும் சரி. ஸோ எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ஓணம் சாரீஸ் கூட அவைலபிள் இருக்கு. ஸோ ஓணம்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம எங்க வாங்கலாம்? கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும் அப்டிலாம் நெனச்சா கூட நீங்க டக்குன்னு போத்தீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா போத்தீஸ்ல நார்மல் சாரீலேருந்து யூனிக் சாரீ வரைக்கும் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. நார்மல் பிரைஸ் ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் ஹெவி பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு அண்டர் ஒன் ரூஃப் வந்து எல்லாமே கிடைக்கும்னு கூட சொல்லலாம். இந்த மாரி சாரீஸ்லாம் நல்லா வழவழன்னு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து வியர் பண்ணோம்னா, ஒரு டே ஃபுல்லா கூட வியர் பண்ணலாம். அந்த மாரி. ஆக்சுவலா இப்போ நான் கையில வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்தது நேர்ல பார்க்கும்போது. அந்த கலர் காம்பினேஷனா இருக்கட்டும், அந்த பேட்டர்னா இருக்கட்டும், வாவ்! செம்மையா இருக்குல்லன்ற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு வந்து அந்த பார்டரும் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. டபுள் பார்டர் மாரி இருக்கு. கீழ வந்து மெரூன், நடுவுல வந்து பிங்க்கு, மேல வந்து மெரூன். ஸோ அந்த பார்டரும் எனக்கு பார்த்தோன்னே அட்ராக்டிவா இருந்த மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அந்த பேட்டர்ன்ல வந்து நெறைய கலர்ஸ் இருக்கான்னு பார்த்தா 1, 2 தான் வந்து இருக்கு. நான் உங்களுக்கு இன்னொரு கலர் கூட இருந்துச்சு. அதையும் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் குயிக்கா சேல் ஆயிடும்னு நெனைக்கிறேன். ஏன்னா பார்த்தோனே நமக்கு டக்குன்னு எடுக்கணும்னு போல ஒரு ஃபீல் இருந்ததுல்ல. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, அ கலர் காம்பினேஷனே ரொம்ப வேற மாரி இருந்துச்சு. யூனிக்கா இருந்ததுன்னு சொல்லலாம். கொஞ்சம் பேஸ்டல் கலர்ல வந்து நமக்கு பார்டர் குடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க சாரி வந்து 1100 ரேஞ்சு. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட்டும். ஸோ 1000ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 கிட்ட கம்மியாகும். ஒவ்வொரு சாரிக்குமே வந்து தனியா டிஸ்கவுண்ட் பிரைஸ். இதுக்கெல்லாம் பாருங்க 30% வந்து டிஸ்கவுண்ட். இப்போ ரூ. 1000னா ரூ. 1000லேருந்து ஒரு ரூ. 300 கம்மி பண்ணிட்டோம்னா ரூ. 700 தான். இந்த சாரியோட பிரைஸ் வந்து ரூ. 700 தான். இதுவே நம்ம நார்மல் டேஸ்ல போயிருந்தோம்னா, அதோட பிரைஸ் வந்து நமக்கு ₹1000 இருக்கும். இப்போ ஆடி மந்த்னால இந்த மாரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து போட்டு ஆஃபர்ல தள்ளிடுவாங்க. பேசிக்கா வந்து ஆடி மந்த் ஏன் ஆஃபர்ஸ் எல்லாரும் தராங்கன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆடி மந்த்த பொறுத்தவரைக்கும் யாருமே வந்து பர்ச்சேஸே பண்ண மாட்டாங்க. அந்த டைம்லலாம் சொல்றேன். எந்த ஃபங்ஷனுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. மேரேஜ் இருக்காது. ஒண்ணும் இருக்காது. அப்ப இந்த மாரி கடைக்காரங்கலாம் கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. மக்கள வந்து கடைக்குள்ள கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே. ஏதாச்சும் ஆஃபர் குடுத்து நம்ம மக்கள கொண்டு வரலான்னு அந்த மாரி பேசிஸ்லாம் கண்டிப்பா வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
ஏன்னா ஆடி மந்த்ல வந்து உங்களுக்கு பழைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர்ல போட்டு குடுத்துட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆயுத பூஜை, தீபாவளின்னு சொல்லி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ, அப்போ வந்து அவங்க புது கலெக்ஷன்ஸும் இறக்கலாம். பழைய கலெக்ஷன்ஸும் மூவ் பண்ற மாரி ஆயிடுச்சும். நெக்ஸ்ட் வந்து அவங்க புது கலெக்ஷன்ஸ் இறக்கிறதுக்கும் அவங்களுக்கு நெறைய சான்சஸ் இருக்கும்ல. ஸோ, அதுக்காகவே பேசிக்கா வந்து அந்த காலத்துல வந்து இந்த ஆடி மந்த்ல ஆஃபர் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து என்னோட ஐடியா தான். இப்படிதான் இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு இந்த சிறுமூளை, பெருமூளை நோண்டி ஒரு ஐடியா அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் கையில வச்சிருக்க இந்த கிரீன் கலர் சாரி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. டக்குனு அட்ராக்டிவா இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் ஓணம் சாரீஸ் மாரி இதுவுமே என் பொண்ணு தான் வந்து கொண்டு வந்துட்டுருந்தாங்க. மலையாளி கட்டுற சாரீஸ் தான் வந்து நம்ம ஓணம் சாரீஸ்ன்னு சொல்லுவோம். நான் வந்து பேசிக்கா அத தான் மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா, நமக்கு வந்து மலையாளின்றது கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் ஓணம் சாரின்னு சொன்னா கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாவும் இருக்கும், ஸ்வீட்டாவும் இருக்குல்ல. இதோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்னதா இருக்க மாரி இருக்குல்ல. ஆனா, நீங்க நேர்ல அத டச் பண்ணும்போது செம்ம திக்கா இருந்துச்சு. நானே கொஞ்சம் ஷாக் ஆனேன். என்னப்பா இது பார்டர் இவ்ளோ நல்லா இருக்கேன்ற மாரி. நல்ல ஒரு கெட்டி பார்டரா இருந்தது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போற சாரி வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம சாஃப்ட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500. இதுலேருந்து நமக்கு ஒரு 280, 300 வந்து கம்மியாகும் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டு. ஸோ இந்த கலெக்ஷன்லாம் வந்து டச் பண்ணும்போதே நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். அவ்ளோ சாஃப்ட்டா, அவ்ளோ நைஸா வந்து இருந்துச்சு. இதோட பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஜிக்ஸாக்ல வந்து இருக்கு பாருங்க. யூசுவலா நமக்கு பார்டர் எல்லாமே ஸ்ட்ரெய்ட்டா தானே இருக்கும். இதோட பேட்டர்ன் பாருங்க நல்லா ஜிக்ஸாக்ல இருக்கு. நான் காமிக்கிறது மேபி உங்களுக்கு ஒரு 4, 5 கலர்ஸா இருக்கலாம். பட் அங்க வந்து உங்களுக்கு இன்னுமே கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நெறைய இருந்தது. அந்த பர்ட்டிகுலர் சாரீக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு டார்க் கிரீன் கலர் சாரி காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா? அதோட பார்டரே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, அதில வந்து இந்த சாக்லேட் கலருமே வந்து பார்த்தேன். ஸோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 1, 2 கலர்ஸ் தான் வந்து அவைலபிள் இருக்கு. மேபி அவங்க திருப்பி அவங்க ஸ்டாக் இறக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே 2 பீஸ் சாரீஸ். ஐ மீன் 2 பீஸ் காம்போ சாரீஸ். இது எல்லாமே நம்ம காம்போவா வந்து 2 சாரி எடுத்தோம்னா இந்த பிரைஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து மோஸ்ட்டா டீச்சர்ஸு, பேங்க்ல இருக்க ஸ்டாஃப்ஸு இவங்கலாம் கட்டுற மாரியான கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்டா நீங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும். பட் கட்னாலும் செம்மையா இருக்குல்லன்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல வந்து என்னோட கெமிஸ்ட்ரி மேம் கட்டுற சாரீஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க கிளாஸ் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்பலாம் சொல்ல தெரியாது. பட் அவங்க கட்டுற சாரீஸு, அவங்க அத கேரி பண்ற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா, காக்க காக்க ஜோதிகால வருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நெறைய சாரீஸ் வந்து யூனிக்கா வந்து மேம் கட்டிட்டு வருவாங்க. நான் அத நோட் பண்ணிட்டே இருப்பேன். பார்த்தீங்களா? கிளாஸ நோட் பண்ண சொன்னா நான் எத நோட் பண்ணியிருக்கேன்ட்டு. நமக்கு எது பிடிக்குமோ அத தானே நோட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்குமே வந்து நீங்க நெறைய பேர் வந்து பார்த்து அட்மையர் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் நம்ம சின்ன வயசுல வந்து சாரிலாம் கட்ட மாட்டோம். ஆனா சாரி யார் அழகா கட்டுறாங்களோ நம்ம அவங்கள பேன்னு பார்த்துட்டுருப்போம். இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஆடி கலெக்ஷன்ஸ் வந்து என்ன மாரிலாம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். இன்னும் வந்து நெறையவே இருக்கு. ஸோ நான் மோஸ்ட்டா நாளைக்கு ஈவினிங்குள்ள நான் இன்னொரு பார்ட் 2மே அப்டேட் பண்ணிடுறேன். அதுலயுமே வந்து நெறைய யூனிக் கலெக்ஷன்ஸ், வெரைட்டீஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் இந்த இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு வீடியோல வந்து நெறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தேன். ஸோ உங்களோட கமெண்ட்ல வந்து நீங்க அத ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பபாய். டேக் கேர்.